الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحابه الطيبين الطاهرين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: ما من أيام أحب إلى الله أن يتعبد له فيها من 10 ذي الحجة إلى آخر الحديث. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து உலகங்களையும் தன் மேலான ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருக்கக்கூடிய வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும், ஸலவாத் என்னும் கருணாமாரியும் ஸலாம் என்னும் சார்ந்து பெருக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சய்யிதுல் முர்ஸலீன் ஷபீஉல் முஜ்னிபீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் அனைத்து வழிமுறைகளையும் சீரான முறையிலே பின்பற்றி நடந்த ஆல் அஸ்ஹாபுகள், தாபிஈங்கள், தபிஉ தாபிஈங்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே ஒரு கண்ணியமான மகத்துவமான நாளை தந்து, அந்த சிறப்பான நாளை எந்த இடத்திலே அவனுடைய மாபெரிய ரஹ்மத்து இறங்குகிறதோ அந்த இடத்திலே நாம் கழிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே எந்த விடயங்களை எல்லாம் என் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக தந்திருக்கிறானோ அந்த அருமையான கடமைகளை சீரான முறையிலே செய்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு எங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கிறானோ அந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு ஆரம்பமாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே எங்களுடைய வாழ்க்கையை ஒரு குறுகிய கால வட்டத்துக்குள் வைத்திருந்தாலும் அல்லாஹ் எங்கள் மீது செய்திருக்கக்கூடிய பேரன்பு என்னவென்று சொன்னால், சில சந்தர்ப்பங்களிலே செய்யக்கூடிய சிறிய சிறிய நல்ல அமல்களுக்கு அதிகமான நன்மைகளை தந்து ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களை சிறப்பிக்கிறான். நாம் செய்வது சின்ன அமலாக இருக்கலாம், எங்கள் பார்வையிலே ஒரு சிறிய விடயமாக இருக்கலாம். அல்லாஹுடைய கிருபை பாரிய நன்மைகள் பொதிந்ததாக அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அதை வைத்திருக்கிறான். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ஒரு தடவை சொன்னார்கள்: யா ஆயிஷா லா தனாமி ஹத்தா தஅமலி அர்பஅத்தி அஷ்யா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்க தூங்க செல்வதற்கு முன்பதாக 4 நல்ல விடயங்களை செய்துவிட்டு தூங்குங்கள். நீங்கள் தூங்குவதற்கு முன்பதாக நல்ல 4 கர்மங்களை செய்துவிட்டு தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: ஒரு குர்ஆனை முடித்த நன்மையை பெற்ற அமலை செய்துவிட்டு நீங்கள் தூங்குங்கள் என்று சொன்னார்கள். ஒரு ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மையுடைய விடயத்தை செய்துவிட்டு தூங்குங்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், நபியவர்களுடைய இரக்கத்தையும் அன்பையும் பெறக்கூடிய ஒரு அமலை செய்துவிட்டு தூங்குங்கள். கடைசியாக சொன்னார்கள், உலகிலே வாழக்கூடிய அத்துணை முஸ்லிம்களும், உலகத்தை விட்டு பிரிந்தவர்களுடைய அத்துணை முஸ்லிம்களுடைய அன்பை பெறக்கூடிய ஒரு அருமையான அமலை நீங்கள் செய்துவிட்டு தூங்குங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க: யா ரசூலல்லாஹ், 4 நல்ல விடயத்தை சொன்னீர்கள், ஆனால் அந்த விடயத்தை இந்த குறுகிய நேரத்தில் எப்படி செய்து முடிக்க முடியும் என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள்: நீங்கள் தூங்குவதற்கு முன்பதாக 3 முறை சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹ் சூரத்தை ஓதுங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால்
இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ஒரு குர்ஆன் முடித்த நன்மையை தருவார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நேரத்தில் நாங்க தப்பா நினைக்க கூடாது. குர்ஆன் ஓத வேண்டிய அவசியம் இல்லை. 3 முறை குல் ஹுவல்லாஹு சூரத்து ஓதுனா குர்ஆன் ஓதுன நன்மை கிடைக்குதானே என்று நீங்க தாருமே தப்பா நினைக்காதீங்க. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சில சந்தர்ப்பங்களிலே தரக்கூடிய ஒரு பாக்கியம் அது. உதாரணமாக வச்சுக்கிடுங்க, ஒரு நாட்டுடைய சுதந்திரம், ஸ்ரீலங்கா நாட்டில் சுதந்திரம் அடைந்ததை வைத்து பல வருடங்கள் சிறையிலே கழிக்க வேண்டியவர்களை அவர்களை விடுதலை செய்கிறார்கள். பல மாதங்கள் சிறையில் இருக்க வேண்டியவர்களை அந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்கு கௌரவப்படுத்தும் அமைப்பில் விடுதலை செய்கிறார்கள். காரணம், அந்த நாட்டுடைய கௌரவத்திற்காக வேண்டி. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுடைய குறைந்த கால வாழ்க்கையில நம்மெல்லாம் அதிகமான நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நேரத்திலே தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் அந்த சூரத்துல் இஹ்லாஸுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பது. ஆகவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தூங்குவதற்கு முன்பதாக இந்த குர்ஆனுடைய இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஓதிவிட்டு படுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு சுப்ஹானல்லாஹ் கலிமத்து தம்ஈத், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ், அதை ஓதுங்க. அந்த ரமயத்தில் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ஒரு ஹஜ் உம்ராவுடைய நன்மையை அந்த சூரலை பொறுத்து தரலாம். நபிகளாரின் மீது உங்களால் ஏண்ட ஸலவாத்துக்களை சொல்லுங்கள். குறைவா இருந்தாலும் சரி, கூடுதலாக இருந்தாலும் சரி சொல்லுங்கள். தூங்குவதற்கு முன்பதாக ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியும் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா சொன்னாங்க, யா அல்லாஹ், என்னுடைய அருமையான தாய் தந்தையர்கள், கண்ணியமான முஸ்லிம்கள், உலகத்திலே வாழக்கூடிய மக்கள், உலகத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் அத்தனை பேருக்கு நீ பிழை பொறுப்பாயாக என்று சொல்லி துஆவோடு நீங்கள் தூங்குங்கள். அத்தனை மக்களுடைய அருமையான அன்பும் உங்களுக்கு கிடைத்த பாக்கியத்தை பெற்ற நிலைமையிலே நீங்கள் தூங்குகிறீர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுக்கெல்லாம் ஒரு கொஞ்ச காலத்தை தந்திருக்கிறான். அமல் செய்யக்கூடிய காலம் சில நேரங்கள் அதிலும் சுருக்கமாக இருக்கும். இன்றைய சூழ்நிலையில நிறைய பேர் கேள்விப்படுற வாலிபமான வயசுல உள்ளவர்கள் நிறைய மௌத்தா போறாங்க. ஆகவே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சிறிய சிறிய அமல்களை வைத்து, சந்தர்ப்பமான சூழ்நிலையை வைத்து எங்களுக்கு இப்படியாக தருவதாக இருந்தால் அந்த ரப்பு எங்கள் மீது எவ்வளவு இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்பதனை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த அடிப்படையிலே தான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்மெல்லாம் வாழக்கூடிய இந்த குறுகிய காலத்தில் சிறப்பு மிக்க ஒரு மாதத்தை தந்திருக்கிறார். அஷ்ஹுருல் ஹுரம், சங்கையான மாதங்களில் ஒன்று என்று சொல்லக்கூடிய துல்ஹஜ் மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சாதாரணமாக துல்ஹஜ் மாதம் சிறப்புள்ள மாதம் என்றெல்லாம் கேட்டிருக்கிறோம், பயான்ல கேட்டிருக்கின்றான். அது ஒரு சாதாரணமா நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா, ஹுரும் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அதனுடைய ஆழமான கருத்து ரொம்பவுமே சிறப்புள்ளது. எங்களுக்கு தெரியும், நம்மள நிறைய பேர் ஹஜ் உம்ராவுக்கு போயிருப்பீங்க. அந்த இடத்துல ஹரத்துடைய எல்லைன்னு ஒரு எல்லை இருக்கு. பிதாயத்துல் ஹரம், ஹரத்துடைய ஆரம்பம், நிஹாயத்துல் ஹரம், ஹரத்துடைய முடிவு என்று சொல்லி இருக்கு. அந்த ஹரத்துடைய எல்லையை பற்றி குர்ஆன் என்ன சொல்லி தெரியுமா, வமன் தஹலஹு கான ஆமினா, யார் அந்த ஹரத்துடைய எல்லைக்குள் இருக்கிறாரோ பயம் இல்லாமல் அமல் செய்யலாம். அவர் எனக்கு அடிச்சிடுவாரு, இவர் என்ன துன்புறுவாரு என்பது பயம், அச்சம் இல்லாமல் அவர் அச்சமற்ற நிலைமையிலே அழகாக அமல் செய்ய முடியும் என்று சொல்லி குர்ஆன் சொல்கிறது. ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அருமையான மஹராஜ் சொல்றாங்க, லவ் வஜத்து பிஹி காத்தில் அல் ஹத்தாப், என்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தவரை அந்த ஹரத்துடைய எல்லைக்குள் நான் கண்டால் அவர் வெளியேறும் வரைக்கும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா, ஹரத்துடைய எல்லை அவ்வளவு புனிதமானது, பாதுகாப்பு வலயம். அதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன, ஹரம். அந்த ஹரம் என்ற சொல்லிலே இருந்து வந்ததுதான் இந்த ஹுரும் என்ற வார்த்தை. அந்த ஹுரும் என்ற வார்த்தையை தான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அஷ்ஹுருல் ஹுரும், சங்கையான மாதங்கள் என்று வச்சிருக்கிறான். அந்த சங்கையான மாதத்திலே தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் தொழுகைக்காக வேண்டி ஒழுவெடுத்து தக்பீர் கட்டுவோம். அந்த முதலாவது தக்பீருக்கு என்ன பேரு தெரியுமா, தக்பீர் தஹரிமா, சங்கையான தக்பீர். இன்னொரு வாயில சொல்ல போனா சில விடயங்களை செய்யக்கூடாத தக்பீர், சங்கையான தக்பீர். தொழுகைக்கு முன்னாடி நம்ம எப்படியோ பேசுவோம், கதைப்போம், பல விடயங்களை செய்தலாம். எப்பொழுது முதலாவது தக்பீர் தஹரிமா கட்டுகிறோமோ
அதில் இருந்து தொழுது முடியும் வரைக்கும் நாம் பக்குவத்தோடு இருக்க வேண்டும். ஆகவே தஹரீம் என்று சொன்னால் கண்ணியமானது, கௌரவமானது. இதுல இருந்து வந்த வார்த்தை தான் ஹுரும் என்ற வார்த்தை. ஆகவே நாம் இருக்கக்கூடிய காலம் இருக்க இல்லையா, அல்லாஹ்வுடைய கிருபையினால சங்கையான ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுக்கு தந்த பாக்கியம். ஆகவே அந்த பாக்கியமான காலத்தை நாம் வாலிபர்களாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம், பாவிக்கக்கூடிய பாக்கியத்தை பாக்கியமாக நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு அருமையான நிலைமையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். என்று சொன்னால் அடுத்த வருடம் நம்முடைய நிலைமை எப்படி அமையுமோ தெரியும். ஒருவேளை பாயோட படுக்கையோட கட்டிலோட இருக்கலாம், இல்ல அல்லாஹ்வுடைய ஏற்பாடு கபருல போயும் இருக்கலாம். அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவை சந்தர்ப்பத்தை தந்த ரப்பு எங்களுக்கு சிறப்பை தந்திருக்கிறான். அதை பயன்படுத்தக்கூடிய நிலைமையில் நாம் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால தான் குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது, ஃபலா தல்லிமு ஃபீஹின்ன அம்புசக்கும். இந்த காலம் வந்துருச்சு இல்லையா, நீங்க உங்களோட வாழ்க்கையை நாசமாக்கிறாதீங்க. சில பேரை நம்ம பிள்ளைக்கெல்லாம் சொல்றோம் இல்லையா, பாப்பா உனக்கு எல்லா செலவும் தாரன், வாலிபமான வயசு, போறதுக்கு வாரத்துக்கு எல்லாம் பைசிக்கல் இருக்கிறங்க, நல்லா படி வாப்பா, நல்லா படிச்சுட்டியா முன்னேறிடமா இல்லையா, உனக்கு எல்லா விஷயமும் செஞ்சு தாரன். இது மாதிரி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களை பார்த்து சொல்லுகிறான், நல்ல வருஷத்தை தந்திருக்கிறேன், ஒரு சிறப்பு மிக்க மாதத்தை தந்திருக்கிறேன். வலா தல்லிமு ஃபீஹின்ன அம்புசக்கும். வாழ்க்கையை நாசமாக்கிடாதீங்க, லானத்துள்ளது ஆக்கிடாதீங்க என்று சொல்லி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சிறப்பு மிக்க குர்ஆனின் மூலமா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அமைப்பிலே தான் அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 தினங்களில மிக விசேஷமாக கணிக்கக்கூடிய ஒரு தினம்தான் அரஃபாவுடைய தினம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவுடைய நாளாக இருப்பதனால அதை பற்றி உள்ள சில பக்குவங்களை நாம் பெற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனில ரமலான் மாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அதே மாதிரி லைலத்துல் கத்ரை பற்றி சொல்றான், லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட லைலத்துல் கத்ரி சிறப்புள்ளது என்று சொல்றான். ஆனால் இந்த இடத்திலும் ரமலான் மாதத்தை பற்றியோ லைலத்துல் கத்ரியை பற்றியோ சத்தியமிட்டு சொல்லல. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சிறப்பு மிக்க குர்ஆனிலே சொல்கிறான், வல் ஃபஜ்ரி வ லயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபி வல் வத்ர். 10 தினங்களுடைய அதிகாலையும் மீது சத்தியமாக, அரஃபாவுடைய நாளின் மீது சத்தியமாக என்றெல்லாம் சத்தியமிட்டு கூறுவதாக இருந்தால் அந்த நாளுடைய மகத்துவம் எந்த அளவுக்கு உள்ளது, அதனை அடையக்கூடிய நாங்கள் எப்படியெல்லாம் கண்காணிப்பாக இருக்க வேண்டும் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் கொஞ்சம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அரஃபாவுடைய அந்த நாளுடைய பேர் எப்படி வந்து தெரியுமா? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹஜ்ஜுடைய வணக்கங்களை படிச்சு கொடுத்தாங்க. அல்ல அரஃப்த விஷயம் விளங்கிருச்சா? ஆமா விளங்கிருச்சு. இது நடந்தது எங்க தெரியுமா? அந்த அரபாவுடைய மைதானத்தில் படித்துக் கொடுத்தார்கள், அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். இதனால் அந்த இடத்துக்கு அரஃபாவுடைய மைதானம் என்ற ஒரு பேர் வருவதாக தஃசீர் உலமாக்கள் எழுதுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுவர்க்கலோகத்தில் இருந்தாங்க. ஏதோ 2 பேரும் கீழே வந்துட்டாங்களா இல்லையா, உலகத்துக்கு வந்துட்டாங்க. 2 பேருமே 2 இடத்துல பிரிச்சு வச்சாச்சு. 2 பேருமே கண்ணீர் வடிக்கிறாங்க, நம்ம செஞ்ச பாவத்துக்கு இப்படி ஆவிடுச்சே என்றெல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்க. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அவங்களோட தௌபாவை ஏற்றுக்கொண்டு 2 பேரையும் ஒன்று சேர்த்து அறிமுகமான இடம் அரஃபாவுடைய மைதானம். எங்கட வாப்பா அம்மா போய் சேர்ந்த இடம் அதுங்க. அதனால அதை அந்த நாளை வைத்துத்தான் அரஃபாவுடைய தினம் உருவாக்கப்பட்டது என்பதை சிறப்பு மிக்க குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் தெளிவான முறையில் சொல்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் இருக்க இல்லையா, இஸ்லாம் மார்க்கம் இருக்க, இது சடங்கு சம்பிரதாயம் இல்லைங்க. கல்யாணத்துக்கு சில சடங்கு, அல்ல புள்ள பெத்தா ஒரு சடங்கு, இப்படி எல்லாம் சடங்கு சம்பிரதாயம் இல்லை. ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவரை கொண்டு கபரில வைத்து புலகையால மூடு மேல மண்ணை போடும் வரைக்கும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உள்ள கட்டுப்பாடு சிறப்பு முறையை இஸ்லாம் அழகான முறையில் சொல்கிறது. இன்னைக்கு மாற்று மதத்தவர்களுடைய விஞ்ஞானிகள் கூட இஸ்லாத்துடைய கடமைகள் சொல்லக்கூடிய அருமையான முறை இருக்கு இல்லையா, எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது, அது உண்மையாக விஞ்ஞானத்தோடு சம்பந்தம் உள்ளது என்றெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே,
அந்த அருமையான இஸ்லாமிய மார்க்கம் பூரணம் பெற்ற ஒரு நாள் இந்த அரஃபாவுடைய நாள் தான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இன்றைக்கு மார்க்கத்தை பூரணமாக்கி விட்டோம். இதுக்கு பின்னாடி ஹலால் ஹராம பேசுறது, ஹராம் ஹலால் சம்பந்தமாக வாரது, கடமையை பற்றி வாரது ஒண்ணுமே கிடையாது. கடைசியா உள்ள நாள் தான் இந்த அரஃபாவுடைய நாள். சாதாரணமா நம்ம வாழ்க்கையில பாருங்க, நம்மட பிள்ளை பல்கலைக்கழகத்துல பட்டம் பெற்று இன்றைக்கு என்ன செய்யறாரு, அவருக்கு பட்டம் கொடுக்கறாங்க, விழா வச்சு பட்டம் கொடுக்கறாங்க. நம்ம எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். என் பிள்ளை இன்றைக்கு பட்டம் வாங்குறாரு, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் படிச்சிருச்சு, ஒரு சிறப்பான பட்டம் வாங்குறாரு, மதரசாவில் ஹாபிலாவி ஆலிமாவி இன்னைக்கு தலப்பா சூடுறாங்க அவருக்கு என்று சந்தோஷப்படுவோமா இல்லையா? அதற்காக வேண்டிய உறவினிடத்திலே சொல்லுவோம். சில இடங்கள்ல அதற்காக வேண்டிய விருந்தும் போடுவாங்க. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த அருமையான மார்க்கத்தை நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படியான சிறப்பு மிக்க மார்க்கத்தை சிறப்பான முடிவாக்கிற ஒரு காலம்தான் இந்த அரஃபாவுடைய தினம். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அந்த அருமையான காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு யூதன் சொல்றாரு, உங்களோட மார்க்கத்துல, அதாவது மார்க்கம் பூர்த்தியான என்று சொல்லி ஒரு ஆயத்து இறங்கிச்சு இல்லையா, அது எப்போ தெரியல. அந்த ஆயத்து எங்க மீது இறங்கி இருந்தா, எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க அதை பெருநாளாக கொண்டாடுவோம் என்று சொன்னான் அந்த யூதன். முன்னுள்ள வேதத்தை ஓதி உறந்த அந்த யூதன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அது துல்ஹஜ் மாதம் 9வது பிற அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை தான் அந்த ஆயத்து இறங்கிச்சு. நம்ம சிந்திக்க வேண்டிய என்ன தெரியுமா, ஒரு யூதன் யாரு, முன்னைய வேதங்களை படிச்ச மனுஷன், முன்னைய வேதங்களோட சம்பந்தம் உள்ளவர். அவர் கூட இந்த அரபாவுடைய மகத்துவத்தை புரிந்து வைத்திருந்தார் என்று சொன்னால், முஸ்லீமாக பிறந்து இஸ்லாமியனாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை முழுக்க முழுக்க நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நாங்கள் இந்த அளவுக்கு இந்த அரபாவுடைய தினத்தை சிறப்பிக்க வேண்டும் என்பதனை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அதனாலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், மாமின் ஐயாமின் அஃலல இன்தல்லாஹி மின் யௌமில் அரஃபா. அல்லாஹ்விடத்துல நாட்களில் ரொம்ப இரக்கமான நாள். 5 புள்ள இருந்தா ஒரு புள்ள ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆயிட்டான்னு வைக்கிறீங்க, அல்லது ஏஎல் படிச்சு 3A எடுத்து இலங்கை மட்டத்திலே முதலாவது ஆயிருக்கிறான். அந்த தாய் தந்தையருக்கு இவ்வளவு இரக்கம் வருது. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா படைத்த நாட்களிலே ரொம்பவுமே சிறப்பான அல்லாஹ் இரக்கத்தோடு பார்க்கின்ற ஒரு அருமையான நாள் ஹஜ், அதாவது அரஃபாவுடைய தினம். அந்த சமயத்தில் அல்லாஹ் சும்மா உடல்ல, எங்க ஹஜ்ஜாஜிகள் தன்னுடைய ஆடைகளை யாராத்த கட்டி இந்த உலகத்துல வேற வேற ஊர்கள்ல பெரிய பணக்காரனா இருப்பாரு, கோடீஸ்வரனா இருப்பாரு, அங்க எல்லாம் ஒரு கம்பெனி தானே, இங்க அழுக்கடைந்த ஆடையோட லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் உன்னை நம்பித்தான் வந்திருக்கிறேன், என்னை பொருந்து கொள்ளு, என்னை ஏற்றுக்கொள்ளு என்று சொல்லி கண்ணீர் வடிக்கின்ற அந்த அரஃபா மைதானத்தில் ஹஜ்ஜுடைய காலம் அல்லாத மற்ற இடங்களிலே வாழக்கூடிய மக்கள் நோன்பு பிடித்துக் கொண்டு அரஃபாவுடைய தினமாச்சு நம்மளால ஏண்ட அமல்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் தங்களுடைய வீடுகளிலும் மஸ்ஜிதுகளும் நல்ல மக்கள் செய்வதை பார்த்து ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா மலக்குகள் இடத்துல பெருமையோடு சொல்லுகிறான், உன்துரு இலா இபாதி, என்னுடைய அடியார்களை பாருங்க, அழுக்கடைந்த ஆடையோட கஷ்டமான சூழ்நிலையில என்ன நினைச்சு வந்திருக்கிறாங்களா இல்லையா? அது அல்லாத இடங்கள்ல இந்த மக்கள் எல்லாம் அரஃபா என்ற அமைப்பில் என்ன நினைக்கிறாங்களா இல்லையா? நீங்கள் எல்லாம் நினைச்சுக்கிறீங்க, அத்தனை பேருடைய குற்றங்களை நான் மன்னிச்சுட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் பெருமையோடு சொல்வதாக இருந்தால், நம்மளுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அந்த அரஃபா என்று சொல்லக்கூடிய அருமையான தினத்துடைய மகத்துவம் எந்த அளவுக்கு உள்ளது என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. சுஃபியானு ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 70 ஹஜ்ஜுகளை அரஃபா சந்திச்சிருக்கிறாங்க. 70 அரஃபாவுக்கு மேல சந்திருக்கிறாங்க. சுஃபியானு ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு அரஃபாவுடைய நாள் முழங்கால நின்று முழங்கால இருந்துக்கிட்டு ரொம்ப அழுகுறாங்க. யார் இடத்துல அழுகுறாங்க? அல்லாஹ்விடத்தில் அழுகுறாங்க, ரொம்ப கஷ்டத்தோட அழுகுறாங்க, அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. சொன்னார்கள், மன் அஸ்வஉ ஹாதல் ஜம்இ அல்லதீன யظنون அன் அல்லாஹ லா யக்ஃபிர் லஹ். இந்த அரஃபாவுடைய நாளையில யார் கெட்டவன் தெரியுமா? யார் கெட்டவன்? அரஃபாவுடைய காலத்திலே நோன்பு நோட்டு அல்லது அரஃபாவுடைய நாளிலே துஆ கேட்டு இந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிப்பானோ சந்தேகப்படுறானே, அவன் தான் ஆக கெட்டவன். என்னன்னு சொன்னா, அரஃபாவுடைய தெளிவா துஆ கபூலாகக்கூடிய நேரம் தான், ஒரு சந்தர்ப்பம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள்.
அரசாங்கம் சொல்லுதோ இந்த நாளையில இத்தனை மணி நேரத்துக்குள்ள உங்களோட விண்ணப்ப படையங்களை கொண்டு தந்தா உங்களுக்கு ஜப் கிடைக்கும் அல்லது இவ்வளவு தொகை பணக்க வேண்டும் சொல்லி அரசாங்கம் அறிவிச்சா நாங்க என்ன செய்வோம்? இரவைக்கு தூங்கவும் மாட்டோம். இப்படா விடியும் பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்படா அந்த அப்ளிகேஷனை கொண்டு கொடுக்க நினைப்போமா இல்லையா? முண்டி அடித்துக் கொண்டு போவோம். அதற்காக வேண்டிய ஏற்கனவே சில விடயங்களை செய்து வைத்திருப்போம். காரணம் அந்த சலுகையை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். சுஃபியான் ஸௌரி எல்லாரும் சொன்னாங்க, அரபாவுடைய தினத்தில் அமல் செய்து துவா கேட்டு இந்த துவா கபூலாகுமோ தெரியல சந்தேகப்படுறானு, இவன் தான் அந்த காலத்துடைய அந்த நாளுடைய கிட்டவன் என்று சொன்னார்கள் சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியத்திற்குரியவரே, அதனாலேதான் துவா விடிக்கிற அரபாவுடைய தினத்தில் நிறைய துவா கேளுங்க, துவா கேளுங்க. உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதற்காக வேண்டி நீங்க நினைக்க உங்களுடைய தாய்மார்கள் மனைவியர்களுக்கு சொல்லுங்க. அந்த அரபாவுடைய நாள் அன்று இயன்ற அளவு அல்லாஹ்வுக்காக வேண்டிய இபாதத்திலுங்க. நீங்க தப்பா நினைக்க கூடாது. அப்படி என்று சொன்னா சமைக்கிற இல்லையா, வீட்டு வேலை செய்யற இல்லையா, நாங்க எல்லாம் கடைக்கு போகணுமே போனா தானே இங்க வவுது நிரம்பும் நினைக்காதீங்க. நிச்சயமா செஞ்சது. பெண்கள் வீட்டு வேலையை செய்யட்டும், பிள்ளைகளை பார்க்கட்டும், வியாபாரிகள் வியாபாரத்துக்கு போங்க. வியாபாரமும் ஒரு இபாதத்து தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், ஒரு மனிதன் காலையிலே வியாபாரத்துக்கு போகிறார், நல்ல எண்ணத்தோடு போகிறார். வியாபாரம் செஞ்சு குடும்பத்தை பாதுகாக்கணும், தாய் தந்தையரை கவனிக்கணும், நம்மளால என்ற ஹக்குகளை எடுத்து என்ன செய்யணும், சமுதாயத்துக்கு கொடுக்கணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வியாபாரத்துக்கு போகிறார். திரும்பி வருகின்ற பொழுது மஹ்பூரா, அல்லாஹ்வுடைய குற்றங்களை மன்னிக்கிறார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே இபாதத்தும் வியாபாரமும் ஒரு இபாதத்து தான். அதனால அரஃபாவுடைய நாளையில அது செய்யக்கூடாது செய்யக்கூடாது சொல்லல, போங்க. ஆனால் அரஃபா என்ற எண்ணம் மனசில இருக்க வேண்டும். அரஃபா என்ற எண்ணத்தில அமல் செய்ய வேண்டும். சும்மா இருக்கிறீங்களா, மஸ்ஜிதுக்கு வாங்க, இழுத்துக்காகிறீங்க, அல்லாஹ்விடத்துல கையெண்ணுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், மனைவியர்கள், உங்க சகோதரிகள் எந்தெந்த இடத்திலே தொழுகிறீர்களோ அந்த இடத்திலே ஏத்துக்காக இருக்கட்டும். ஆண்கள் மஸ்ஜிதில் ஏத்துக்காக இருப்பார்கள், பெண்கள் தங்களுடைய தொழுமிடம் தான் ஏத்துக்காவுடைய இடம் இருந்து துஆ கேட்கட்டும். அல்லாஹ் ஒரு காலமும் தட்ட மாட்டான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிறைய துஆக்கள் கேளுங்கள். குர்ஆனில 40க்கும் அதிகமான இடங்கள்ல துஆ வந்திருக்கு. ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தன் லில் கௌமில் ஸாலிமீன், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபி சுவாமியில பார்க்க போனாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாரு, சுருண்டுகிட்டு இருக்கிறாரு. கேட்கிறாங்க, இவ்வளவு பெரிய நோயோடு இருக்கிறீங்களே, என்ன நடந்துச்சேன்னு சொல்லி. யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ் இடத்துல ஒரு துஆ கேட்டேன். யா அல்லாஹ், நான் சில நேரங்கள்ல பாவத்தாளியா இருந்தா மறுமையில நீ தண்டனை தருவா, அந்த தண்டனை அங்க தந்துடாத யா அல்லாஹ், உலகத்திலேயே எனக்கு தந்துடு அப்படின்னு கேட்டேன். ஒருவேளை அதுதோ தெரியலன்னு சொல்லி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக லா துதீஉ, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நீங்க சக்தி பெற மாட்டீங்க. ஆனா நீங்க இப்படி கேட்கறது எப்படி, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ பில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இம்மையிலே நன்மையை தா யா அல்லாஹ். இந்த ஹஸனத் என்ற வார்த்தைக்கு எல்லா விதமான விடயங்களுக்கு. ஒரு வாலிபன் சாலிஹான ஒரு பெண்ணை தேடுறாரு, ஹஸனத்தன் அதுல அடங்குது. ஒரு பெண்மணி ஒரு நல்ல பையன் கிடைக்கணும், வாழ்க்கை சீதோவி அமையணும் நினைக்கிறா, அவன் இந்த துஆ ஓதுறா, அதுவும் அதுல அமைக்குது. ஒரு வியாபாரி ஹலாலான முறையில் சம்பாதிக்கணும், வியாபாரம் சிறக்க அமையணும் என்று நினைக்கிறாரு, ஹஸனத்தன் என்று வருது. ஆகவே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில கற்பித்து கொடுத்தாங்க. ஹஜ்ஜுடைய காலத்துல தவாபுல கூட இதை நிறைய சொல்லுவாங்க. ஆகவேதான் இப்படி துஆக்கள் நிறைய இருக்கு. அதற்காக வேண்டி அதுதான் ஓதணுங்கிறது அல்ல, உங்களால ஏண்ட துஆக்களை கேளுங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால அரஃபாவுடைய தினம் துஆ தட்டுப்படாத ஒரு காலம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், அரஃபாவுடைய நாள் மிக சிறப்பான ஒரு நாள். நோன்பு படிங்க. மகத்துவம் என்ன தெரியுமா? 2024 ஆண்டு அரஃபா ஞாயிற்றுக்கிழமை நீங்க நோன்பு பிடிக்கிறீங்க. 2023 ஆண்டுடைய பாவங்கள் 2025 வருடத்துடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். எவ்வளவு பாக்கியம் பாருங்க. நம்ம இடையில மௌத்தானாலும் ஒரு சுவர்க்கவாதியா போவோமா இல்லையாங்க? 2024 டிசம்பருக்கு முந்தைய நாங்க மௌத்தாவிட்ட வச்சுக்கிறீங்க, கபருல வச்சாச்சு. அல்லாஹ் இந்த அரஃபா நோம்புடைய பரக்கத்தை வைத்து எங்களுக்கு பேரோடஜன் தருவானா இல்லையா? ஆகவே நல்ல எண்ணத்தோடு பாடப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாம் உருவாக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னாங்க, இந்த அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் நரகத்தில் இருந்து விடுதலை செய்யற மாதிரி எந்த காலத்திலும் நரக விடுதலை கிடையாது. ரமலானுடைய காலத்துல கூட கடைசி பத்துல கேட்கிறோமா இல்லையா, அல்லாஹும்ம அத்கினா மினன் நார், யா அல்லாஹ் நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், ஆனா நரகத்துல போட்டுடாத, நரகத்துல போட்டுடாத, அது தாங்க முடியல. ஏன் தெரியுமா, சாதாரணமா ஒரு நெருப்பு இருக்குதே, அந்த நெருப்பு உலகத்துல நம்ம மேல படுத்துன்னு அப்படியே கருவிடு. ஆனால் மறுமையுடைய நிலைமையில நம்முடைய தோள்கள் எல்லாம் 80 முழம் கணம், அவை அது பத்தாது, எரியாது, சூடு வந்து கொண்டே இருக்கும். இப்படியான தண்டனை நம்மள தாங்க முடியுமா? அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரஃபாவில நரக விடுதலையை கேளுங்க, அந்த காலத்துல நரக விடுதலை கொடுக்கிற மாதிரி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எந்த காலத்திலும் கொடுப்பதில்லை என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் சஹீஹான ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, அருமையான வாலிபர்களே, உங்களிடத்திலே தயவாக கற்றுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னா சில நேரங்கள்ல ஒரு காதால கேட்டு மற்ற காதால சென்றுக்கிட்டு போறது நிலைமை தான் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அண்மை காலமாக சில மாவட்டங்கள்ல நம்ம கேள்விப்படுறோம் என்று சொன்னா 28 வயசு 29 வயசு ஏழு படிச்சு பல்கலைக்கழகத்துக்கு தயாரா இருக்கிற நிலைமையிலே மௌத்தா போயிடுறான். நிறைய கேள்விப்படுறோம். ஏழு படிச்சுட்டாரு, பல்கலைக்கழகத்தில் ஒரு வருஷம் சென்றாச்சு, அடுத்த வருஷம் வீட்டுக்கு வரும் பொழுது மௌத்து. இளம் வாலிபர்கள் நிறைய போயிறாங்க. நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நாம் நிச்சயமா சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொடுக்கிறோம். ஜோர்டானில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. 2 நண்பர்மார், ஆதி 2 சொல்லியும் அகமது என்று சொல்லியும் 2 பேர். அல்லாஹ்வுடைய கிருபையினால கை நிறைய பணம் இருக்கு, கை நிறைய பணம் இருக்கு, வாகனம் இருக்கு, அழகு இருக்குது, யாரும் தட்டி கேட்கவும் முடியாது. ஏன் அப்படி செய்றீங்க இப்படி செய்றீங்க? இரவு நேரங்களில் எந்தெந்த இடங்களெல்லாம் போகணுமோ அந்த இடங்கள் எல்லாம் அவர்களுக்கு எல்லாம் சலுகையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் இரவு 2 பேரும் போறாங்க, ஊரு சுத்திரத்துக்கு போறாங்க. ஒரு இடத்துல தங்கினா 2 பேருக்கும் பசி. ஒரு தடவை அனுப்பியாச்சு சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் போனாரு. 2 நேரமா வரல. மற்ற நன்மை என்ன செய்தாரு, தேடிக்கிட்டு போறாரு. ஒரு இடத்துல பார்த்தா வாகனம் ஒன்று எரியுது. அந்த பள்ளத்தாக்கில் போய் பார்த்தா நண்பருடைய வாகனம் தான் எரியுது. அவசரமாக வாகனத்தை உடைச்சு கிடைச்சி நண்பனை எடுத்தாச்சு. பார்த்தா விரல் எல்லாம் கருவி கருவி உழுது. அந்த நண்பன் கடைசியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அவரிடத்துல போய் நான் என்ன சொல்ல போறேனோ தெரியாது. இவர் கேட்கிறாரு, யாரிடத்துல? அழகை தந்து, உடல்கட்டை தந்து, பணத்தை தந்து, செல்வாக்கை தந்து, வாலிபத்தை தந்த அந்த ரப்பிடத்திலே போய் நான் என்ன சொல்ல போறேனே தெரியாது என்று அந்த வார்த்தையோடே மௌத்தா போயிட்டார். சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு வாலிபருடைய ஜனாசாக்கு போயிருந்தாங்க அவங்க. சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஆரம்ப காலத்துல ரொம்ப முன்னுக்கு பின்னுக்கு நடந்த வாலிபர் தான். சொன்னாங்க, களிமா சொல்லுங்களேன் வாப்பான்னு சொன்னா அவர் களிமா சொல்ல மாட்டேன்ட்டாரு. பின்னாடி கேட்கிற, ஐந்தக முஸ்ஹபுன், உங்களிடத்துல குர்ஆன் இருக்கிறான்னு கேட்டார். எல்லாரும் பார்த்தாங்க, இப்பொழுதாவது கொஞ்சம் தௌபாக்கு வந்துட்டாரு போல தெரியுது. குர்ஆனை கையில கொடுத்துட்டாங்க. கொடுத்த என்ன சொன்னான் தெரியுமா, கையில குர்ஆனை வச்சு கொண்டு சொன்னார், இன்னி காஃபிரும் பிஹாதல் கிதாப், இந்த குர்ஆனை விட்டு நான் நீங்கி விட்டேன் என்று சொல்லி அப்படியே வச்சுட்டு மூத்தா போயிட்டார். நாம் நினைக்க கூடாது நம்முடைய கடைசி நேரம் எப்படி அமையும் என்று சொல்லி. நம்முடைய இந்த மாகாணத்தில் நடந்த சம்பவம் தான். காதுல போனை வச்சு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாரு, அதே நிலையில ரூஹு போய்விட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனாலே தான் கண்ணியத்தோடு சொல்கிறேன், அருமையான வாலிபர்களே, கொஞ்சம் மனசுல எடுங்க, இந்த நல்ல நாளை கௌரவிங்க, வீட்டில சொல்லுங்க, திரிவதை தவிர்த்து கொள்ளுங்கள், அமலிலே ஆர்வம் காட்டுங்கள், தௌபாவிலே ஆர்வம் காட்டுங்கள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக அல்லாஹ்விடத்தில் மண்டாடுங்கள். நிச்சயமா அர்ஹமுர் ரஹீம் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான் என்பதை இந்த நல்ல நேரத்திலே சொல்லி வைக்க விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நிலைமை, உமர் ஃபாரூக் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய 63வது வயசுல அரபாவுக்கு போறாங்க. 63 ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு வர்றது. 63வது வயசு, 63வது வருடம் தன்னுடைய அந்த வயசிலே அரபாவுடைய மைதானத்தில் இந்த அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என் முடிகள் எல்லாம் நிறைய நரைத்து விட்டது, நான் நீண்ட நாள் ஆட்சி செய்து விட்டேன், உள்ளத்திலே இருந்து நான் மௌத்தை எதிர்பார்க்கிறேன் கேட்டேன். சொல்லிவிட்டு ஒரு துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம அர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜஅல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக். யா அல்லாஹ், ஒரு ஷஹீதா மௌத்தா நான் நினைக்கிறேன். எங்க கேட்கிறாங்க? அரஃபாவுல கடைசியா கேட்ட துஆ தான். அல்லாஹும்ம ஜஅல் ருஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக். யா அல்லாஹ், அந்த ஷஹீதா மௌத்தா நான் விரும்புகிறேன். உன்னுடைய ரசூலுடைய அந்த ஊரிலே தான் அடங்கப்படும்.
உங்களுடைய ரசூலுடைய ஊர்ல தான் நான் அடங்கப்படணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹுடைய நேரம் தொழுகைக்கு அப்படி தயாராகி சபுகளை சரி செய்து கொள்ளுங்க என்று சொல்லுகின்ற பொழுது அபூலூஹ் ஒருவன் வந்து அப்படியே குத்திட்டான். சில இடங்களில் குத்தினான், அப்படியே மயங்கிட்டாங்க. அதோட சில பேருக்கு குத்திட்டான். எப்படி அவனை பிடிச்சாச்சு, அவனும் தற்கொலை செய்து கொண்டான். கேட்கிறாங்க, என்னை குத்தினவது யாரு, முஸ்லிமா இல்ல ஒரு யூதன், அப்படியா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. சாப்பாட்டை கொடுத்தா அந்த குரல் வழியால வெளியே வந்து கொண்டிருக்கிறது. மகனை கூப்பிட்டு சொல்றாங்க, பாப்பா நான் என்னுடைய கடன் எவ்வளவு வரைக்கும் கொஞ்சம் பாருங்க, ஒரு 80,000 கிட்ட இருக்கு நம்ம கருத்துப்பட பார்த்தா, அப்படியா அதை கொடுத்துறேன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஆயிஷா இடத்துல போய் கேளுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு வாப்பா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல அடக்கம் பெறுவதற்கு விரும்புறாங்க, உங்களோட அனுமதி வேணும் என்று கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய மகன் போய் கேட்டாரு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஒரு ஹலீஃபாவாச்சே அதனால அவங்களுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு சும்மா உடல்ல மகன்கிட்ட சொன்னாங்க, ஹயாத்தோட இருக்கும் வரைக்கும் ஹலீஃபா, மௌத்தானத்துக்கு பிறகு ஹலீஃபா நான் கூப்பிட போறாங்க, மையத்தை இப்ப அடக்கிறேன்னா கேட்பாங்க, ஜனாசாவுடைய நிலைமை என்னன்னு கேட்பாங்க. அதனால கலீஃபா என்ற பதவி முடிஞ்சதுக்கு பின்னால் ஜனாசா வாயினத்துக்கு பின்னால் அவங்க போய் கேட்டு அனுமதி தந்தா மாத்திரம் தான் அடக்குங்க என்று சொன்னாங்க. அல்லாஹ்ட கிருபையினால அடக்கம் அங்கே சொல்லப்பட்டது. இன்று அடக்கப்பட்டு ஹஜ் உம்ராவுக்கு போனாக்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத்துக்கு பக்கத்துல அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஜியாரம், அடுத்ததாக உமரே ஃபாரூக் ஆலம் ரலியல்லாஹுடைய ஜியாரம் இருக்குதா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்க யா உமரே ரலியல்லாஹு சொல்றமா இல்லையாங்க? எவ்வளவு பெரிய பாக்கியம். கண்ணியத்திற்குரியவரே, இந்த நல்ல நேரத்தில் ஒரு விடயத்தை நாம் கொள்ள வேண்டும். ஒரு நல்ல எண்ணத்தோடு நல்ல அமல் செய்தால் அல்லாஹ்வுடைய கிருபையினால ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பரக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூபக்கர் எனக்கு ஒரு மோதிரம் செஞ்சுக்கிட்டு வாங்க, அந்த மோதிரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரு கலிமா இருக்கும், லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கும். ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு நினைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற மட்டும்தானே சொன்னாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட ரசூல் இல்லையா, அல்லாஹ் அவங்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு அனுப்பியிருக்கிறான். அதனால லா இலாஹ இல்லல்லாஹ்னு மட்டுமல்ல முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ரெண்டையும் சேர்த்து ஒரு மோதிரம் செய்யும் என்று செஞ்சு கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க, நான் என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தானே சொன்னேன், நீங்க எம்பேரை சேர்த்து கொண்டு வந்துட்டீங்களே. யா ரசூலல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லையா, அல்லாஹ் ரஹ்மத்தா எங்களுக்கு தந்திருக்கிறான். அதனால அல்லாஹ்வையும் ரசூலையும் பிரிக்க என் மனம் விரும்பல்ல, அதனாலே தான் முழு கலிமா வச்சேன் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் உங்களையும் என்னையும் பிரிக்காமல் இருப்பானாக. இன்னைக்கு உலகத்திலேயே பிரிக்கல, மஸ்ஜித் நபவிக்கு போனா பிரிபட்டா இருக்குது, ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு ஜியாரம் இருக்குதா இல்லையாங்க? ஆகவே நாம் சிந்திக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய துஆ சாமானியதும் அல்ல. ஆகவேதான் இந்த அரஃபாவுடைய தினம், அதுக்கு பின்னாலே வரக்கூடிய பெருநாளுடைய தினங்களை மனசு வச்சு செஞ்ச அல்லாஹ்வுடைய பரக்கத், ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பரக்கத் நிறைய கிடைக்கும். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த அருமையான பாக்கியத்தை நம் மனதிற்கு தந்தர வேண்டும். அதே நேரத்தில் குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா நம்ம இந்த நாட்டில் 3வது இனம் அங்க என்ன செய்யறோம் என்று ஊண்டி பார்க்கிறாங்க. சில வருடங்களுக்கு முன்னால ஒரு இடத்துல குர்பான் கொடுத்த விடயத்தை வீடியோ பண்ணி போட்டது ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆக்கப்பட்டு நம்மளுக்கு நிறைய எதிரிகளும் விஷமிகளும் அதை பறக்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம் மௌத்தான அந்த பாவம் நம்மளுக்கு வந்து சேரும். ஒரு காலத்தில் எகிப்து இஸ்ரவேல் யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது, ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால இஸ்ரவேலர்கள் எகிப்தியல் சிலர்களை சொன்னாங்க, அந்த எகிப்து விமான நிலையத்தில் உள்ள விமானத்துறை பெட்ரோலை கறந்துட்டாங்க, உங்களுக்கு நிறைய பணம் தாரம், பொண்ணும் தாரம், எல்லாம் தாரம். இதற்கு ஆசைப்பட்ட அந்த எகிப்தியர்கள் சிலர் கறந்து கொடுத்தாங்க. குண்டு மழை பொழிகின்ற பொழுது எகிப்திய விமானங்கள் உசர பறக்க மாதிரி இல்லை. இன்றைக்கு 50 வருஷத்துக்கு பின்னால போயிட்டாங்க, எல்லாரும் கபூர அடைஞ்சிட்டாங்க. எது கிடைக்கும் என்பதை நீங்கள் சிந்தனை செஞ்சு பாருங்க. ஆகவேதான் சமுதாயத்தில் நல்லது செய்தால் நம்மளுக்கு பின்னால் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நன்மை வைப்பான். கெட்டது செய்தால் அந்த பதுவாவுக்கு நீங்கள் ஆளாகாதீர்கள். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த அருமையான மாதத்தையும் இந்த அருமையான நாளையும் இந்த நாளிலே நடைபெறக்கூடிய அத்துணை காரியங்களையும் சிறப்பான முறையை செய்து அல்லாஹ்விடத்தில் உயர் பெற்ற மக்களா ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா மனவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. மேலான சிறப்பான ஒரு மாதத்தை தந்திருக்கிறாயா அல்லாஹ், அந்த மாதத்திலே கண்ணியமான நாட்களை வைத்திருக்கிறாயா அல்லாஹ். அடுத்த வருஷம் நிலைமை எப்படி அமையுமோ தெரியாது யா அல்லாஹ்.
அதனால் உடத்திலே கெஞ்சி கேட்கிறோம், இந்த அருமையான நாட்களிலே என்னென்ன சிறப்புகளின் கண்ணியத்தை நீ கொடுப்பாயோ இந்த நல்ல மக்களை எங்களை ஆக்கி அருள்வாயாக. உடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உடைய துஆக்களை கபூல் செய்வாயாக, மனதிலே சந்தோஷத்தை தந்தருள்வாயாக, வீட்டிலே மகிழ்ச்சியை தந்தருள்வாயாக, சாலிஹான மக்களை தந்தருள்வாயாக, எங்களுக்காக அவனை துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை சந்ததிகளை தந்தருள்வாயா. இந்த நாட்டிலே சமாதான நிலவை நீயே கிருபை செய்தருள்வாயா. அனைத்து இன மக்களும் ஒற்றுமையோடு வாழ கிருபை செய்வாயா. உடைய இறுதி நேரத்தை களிமாவோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. நாங்கள் அடையக்கூடிய கபரை எங்களுக்கும் எங்களுடைய தாய் தந்தைகளுக்கும் வெளிச்சம் உள்ளது ஆக்கி வைப்பாயா. நாளை மர்ம நாள் ரசூலுல்லாஹ்வுடைய மேலான ஷஃபாஅத்தையும் உன்னுடைய தில்காவை தந்தருள்வாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.